மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்தி குறித்து பார்க்கலாம். ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் மற்றும் அவருடைய சகோதரர்கள் திட்டமிட்டு கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது விசாரணையில தெரிய வந்திருக்கு. யார் திட்டமிட்டாங்க, எங்கிருந்து திட்டமிட்டாங்க, யார் தேவைக்காக இந்த கைது நடந்தது அப்படின்னு திடுக்கிடும் பல்வேறு செய்திகளை பேசுறது தான் இன்றைய பதிவு. ஈஸ்டர் குண்டு தாக்குதலை தொடர்ந்து பல்வேறு கைதுகள் நடந்து முடிஞ்சிச்சு. கோட்டாபய ராஜபக்ஷ அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால பரந்துபட்ட கைதுகள் நடந்து முடிகிற இந்த சூழல்ல 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் திகதி அதிகாலையில அதிரடியாக ரிஷாட் பதியுதீனும் அவருடைய சகோதரரும் கைது செய்யப்பட்டாங்க பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே. இந்த ஒரு கைது எப்படி நடந்த, யார் திட்டமிட்டாங்க, யாருக்காக இது நடந்தது, யாரை திருப்திப்படுத்தி இது நடந்தது என்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது வெளியில வந்திருக்கு. தேசிய புலனாய்வு பிரதானி சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டு பி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு இப்போது அவருக்கு எதிரான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுற இந்த சூழல்ல இந்த பி அறிக்கையில மிக முக்கியமான ஒருத்தருடைய சாட்சி தான் இதை வெளியே கொண்டு வந்திருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னைய நாள் சிஐடியினுடைய டிஐஜியாக இருந்த பிரசன்னா ரணசிங்க அந்த வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறாங்க. இவரை ஏன் கைது செஞ்சாங்க, எதுக்காக கைது செஞ்சாங்க, இந்த கைதுக்கு பின்னால் இருந்த அரசியல் என்ன அப்படின்ற பல்வேறு விஷயங்களை அவரை வாக்குமூலங்களில் சொல்லியிருந்தாங்க. அந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாராந்த பாதுகாப்பு மீளாய்வு கூட்டம், பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன அவங்களுடைய தலைமையில் தான் இந்த கூட்டம் இடம்பெற்றிருக்கு. இதில் யார் யார் கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் சலே, உளவுத்துறையின் பிரதானி அதாவது CNI பிரதானி குலத்துங்க, அதே போல முன்ன நாள் போலீஸ் அதிபராக இருந்த CD விக்ரமதுங்க, அதே போல CID பிரதானியாகவும் டிஐஜியாகவும் இருந்த குறித்த இந்த வாக்குமூலத்தை வழங்கிய பிரசன்ன ரணசிங்க, அதே போல CID பிரதானி நிஷாந்த சொய்சா, பாதுகாப்பு படைகளுடைய தளபதி சவீந்திர சில்வா ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த கூட்டம் ஆரம்பிச்சதுல இருந்து எது பற்றி பேசப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுரேஷ் சலே ஒரு பிரசன்டேஷன் அடிப்படையில் இதை ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருந்தார், காட்சிப்படுத்தி அங்கிருந்த பிரதானிகளுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகள் தாமதமாகுவதாகவும் அது குறித்த வழக்கு தாக்கலிடம் செய்யப்பட இல்லை என்பதனால உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தமும் அவப்பேரும் சேர்ந்திருக்குது. உடனடியாக இந்த வழக்கு விசாரணைகளை நிறைவுக்கு கொண்டு வரணும், இதனுடைய சூத்திரதாரியை கண்டுபிடிக்கணும். இப்படி நடக்க இல்லைண்டா அது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை அரசுக்கு வழங்குது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகளையும் CID மீது அவர் போட்டிருந்தார். இந்த சூழல்ல ரிஷாட் பதியுதீன் பயங்கரவாதிகளுக்கு உடந்தையாக இருந்தாரு, அவருடைய செம்பு தொழிற்சாலையின் மூலம் ஈட்டப்பட்ட பணங்களை அவங்களுக்கு கொடுத்து உதவி இருக்கிறாரு. இந்த உதவி உத்தாசை வழங்கியதற்காக எதற்காக இதுவரைக்கும் ரிஷாட் பதியுதீனையும் அவருடைய சகோதரரையும் நீங்கள் கைது செய்யல அப்படின்னு ஒரு கேள்வியை CID நோக்கி அவர் முன்வைச்சிருந்தாரு. உடனடியாக CID தரப்புல பிரசன்னமாக இருந்த CID பிரதானி மற்றும் டிஐஜி பிரசன்ன ரணசிங் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷாட் பதியுதீனையும் அவருடைய சகோதரர்களையும் கைது செய்வதற்கான நேரடி சான்றுகள் எதுவும் கிடையாது, போதிய அளவு ஆதாரமும் கிடையாது, அவர்களுக்கு நேரடி தொடர்பு இருந்தது என்ற எந்த ஒரு சான்றுகளும் இல்லாததுனால இதுவரைக்கும் நாங்கள் கைது செய்யலை. ஒருவேளை அது போன்ற சான்றுகளும் நேரடி சம்பந்தம் இருப்பதான சாட்சியங்களும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களை கைது செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த பதில் சுரேஷ் சலேக்கு கடுகளவும் பிடிக்கலை என்பதனால அந்த இடத்துல ரொம்ப கோபப்பட்டதாகவும் இவருடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருந்தார். இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக மற்றும் ஒரு விஷயமும் பேசப்பட்டிருக்குது. அதாவது சாரா ஜஸ்மினுடைய DNA மீண்டும் ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்தப்படணும், அது குறித்த அறிக்கை வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் பேசியிருந்தார். அப்போது CID பிரதானிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி 2 DNAகள் பெறப்பட்டிருக்கு, 2லும் அவர் இறக்கல அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்ததோட இது குறித்த விசாரணைகளை முழுக்க கல்முனை பிராந்திய போலீஸ் அதிகாரிகளும் அதே போல அம்பாறை மாவட்டத்தினுடைய தலைமை காரியாலயம் தான் செய்து முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொல்லி உடனடியாக CID கள விஜயம் செய்து அதற்கான பரிசோதனைகளை மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் அவர் அழுத்தம் கொடுத்திருந்தார். ரிஷாட் பதியுதீனை கைது செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் அவர் அழுத்தம் கொடுத்திருந்தார். அதே போல சாரா ஜஸ்மினுடைய 3வது DNA பரிசோதனை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் அழுத்தம் கொடுத்திருந்ததாகத்தான் இவருடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருந்தார். அந்த கூட்டம் அப்படியே முடிகிற இந்த சூழ்நிலையில இந்த கூட்டத்தில் அவருக்கு
திருப்தி இல்லை போல உடனடியாக இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதுகாப்பு கவுன்சிலை கூட்டுவதற்கான ஏற்பாடை செஞ்சு அன்றிருந்த போலீஸ்மா அதிபர் சிடி விக்ரமரத்ன போன் பண்ணி ரிஷாட் பதியுதீனையும் அவருடைய சகோதரர்களையும் கைது செய்யாதது குறித்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாரு, இது குறித்த ஒரு கலந்துரையாடலுக்கு உங்களை வர சொல்றாரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கிறாரு. உடனடியாக பாதுகாப்பு கவுன்சிலுக்கு இந்த பிரசன்னா மற்றும் சிஐடி மிக முக்கியமான அதிகாரிகள் போறாங்க. இந்த சூழல்ல முதலாவது ஜனாதிபதி அவங்க பேசின விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரா ஜெஸ்மின் அவரோட விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டதுக்கு பிற்பாடு புதிதாக ஒரு DNA பரிசோதனை எடுங்க, புதிதாக களத்துக்கு போய்த்து விசாரணை நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்ச ஜனாதிபதி அவங்க அந்த கூட்டத்தை முடிக்கிற இந்த சூழ்நிலையில சுரேஷ் சரே ஜனாதிபதியோட காதுல ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. அந்த செய்திக்கு பிற்பாடு ஜனாதிபதி அவங்க கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷாட் பதியுதீனையும் அவருடைய சகோதரரையும் கைது செய்யாமல் காலம் தாழ்த்துவதற்கான காரணம் என்ன, எதற்காக தாமதிக்கிறீங்க, அட்ராக் ஹக் முறைப்படி இவரை அதிரடியாக கைது செய்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆலோசனையை அவர் வழங்கி எதற்காக கைது செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாரு. எதற்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை கைது செய்வதற்கு சாட்சிகள் தேவை, அதற்கான விசாரணைகள் தேவை. அது இல்லாமல் கைது செய்வதாக இருந்தால் பிடிஐயில் கைது செய்ய முடியும், அதுபோல் அவசரகால சட்டத்தின் கீழ் கைது செய்ய முடியும். இப்படியான சட்டங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, கைது செய்திருக்கலாமே அப்படின்னு கேட்டதற்கு சிஐடியுடைய டிஐஜியாக இருந்த பிரசன்னா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது குறித்த விசாரணைகளை மேற்கொண்டதில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவ்வாறு நேரடியான சம்பந்தங்கள் இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டால் நிச்சயமா அவர்களை கைது செய்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. எதிர்வரும் வாரத்துக்குள்ள இந்த ஒரு விஷயம் குறித்து கைது நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சுரேஷ் சலேயும் கோட்டாபய ராஜபக்சையும் இவருக்கு தெரிவித்ததாக அவருடைய வாக்குமூலத்தில் சொல்லி இருந்தார். அதுக்கு பிற்பாடுதான் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி அதிரடியாக எந்த காரணங்களும் இல்லாமல் எந்த சாட்சிகளும் இல்லாமல் ரிஷாட் பதியுதீனும் அவருடைய சகோதரரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டாங்க சிஐடியினரால். ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா தான் இதனுடைய சூத்திரதாரி அப்படின்னு அறிவிச்சாங்க. அதுக்கு பல்வேறு அழுத்தங்கள் வந்ததுனால வேணாண்டா சாமி அவரை விட்டுருங்களே, ஓகே அப்படின்ற மாதிரி மீண்டும் ரிஷாட் பதியுதீன் தான் இதனுடைய சூத்திரதாரி, இவருக்கு அதில் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்வதற்கு முனைப்படுத்தாங்க. அதுவும் தோத்து போன சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜுல் அக்பர் அவங்கள மீண்டும் ஒரு முறை கைது செய்து இதனுடைய சூத்திரதாரி ஹஜ்ஜுல் அக்பர் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் சொல்ல ஆரம்பிச்சாரு சரத் வீரசேகர. அதுவும் வேலைக்காகாது அப்படின்னு நேரத்தில் உடனடியாக கைது செஞ்சாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசாத் சாலிய. அவரையும் இதில் எப்படியாவது சிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பல முனைப்புகள் எடுத்தாங்க. இறுதியாக சரத் வீரசேகர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையான சூத்திரதாரி இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நௌஃபல் மௌலவியை அறிவிச்சாங்க. இப்படி அவங்க ஆட்சியில் இருந்து ஓடும் வரைக்கும் ஒவ்வொரு நபரை பிடிச்சி சூத்திரதாரி என்று சொல்லி இந்த கேஸை மூடி மறைப்பதற்கான பல்வேறு திட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க. இப்போது ஏதோ ஒரு வகையில் இதை திட்டமிட்டவங்க யாருக்காக செஞ்சாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இப்போ வெளியில் வந்திருக்குது. சுரேஷ் சலே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய 3வது சந்தேக நபராகவும், வவுனதீவுல 2 போலீசார்களை படுகொலை செய்ததிலையும் சூத்திரதாரியாகவும், சாய்ந்தமருது குண்டு வெடிப்புல இவரும் பேரிடப்பட்டதுனால தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஈஸ்டர் குண்டு தாக்குதலை இவர்கள் தான் முன்னின்று நடத்தி முடிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை திசை திருப்பதற்காகத்தான் இந்த ஒரு கைகாரியங்களை செய்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயம். என சுயாதீனமான ஒரு விசாரணையினூடாக இப்போது இந்த விடயங்கள் அம்பலத்திற்கு வந்திருக்குது. என தனது கைது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி ரிஷாட் பதியுதீன் கைது செய்த சில தினங்களிலே ஒரு மனுவை தாக்கல் செஞ்சாங்க. அந்த மனு பயங்கரமாக இழுத்து கொண்டு போச்சு. அதில் விசாரணைக்காக நீதிபதிகள்லாம் நியமிக்கப்பட்ட போதும் தமது தனிப்பட்ட காரணங்களுக்காக கூட காரணங்களை காட்டி கூட சில நீதிபதிகள் அதிலிருந்து விலகிய சம்பவங்களும் பதிவாகி இருந்தது. இப்படி பல்வேறு இழுபறிக்கு பின்னால அவர் பிணையில வெளியே வந்தாரு. அவருடைய கைது சட்டவிரோதமானது என்ற ஜட்ஜ்மெண்ட்டும் முடிஞ்சது. இப்போது இவங்க என்ன வகையான சதி திட்டங்களை செஞ்சாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களும் இப்போது வெளியில் வந்திருக்கிறது. என்னதான் இருந்தாலும் இப்போது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய விசாரணைகளும் வழக்குகளும் முக்கியமான ஒரு தீர்க்கமான காலத்தை வந்தடைஞ்சிருக்கு என்பது ஆரோக்கியமான விடயம். பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் வெளியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. என்னதான் இருந்தாலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தரமான தண்டனைகள் நீதிமன்றத்தினூடாக வழங்கப்படணும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.